அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த உலக மகளிர் தின விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமை சகோதரர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக மகளிர் தினம் மகளிர்கள் போற்றும் தினம் இன்று கூட எங்களுடைய சர்ச்சில் காலையில் மகளிர் பற்றி தான் அந்த விஷயமே பேசப்பட்டது. நல்ல விஷயங்கள் அறிந்து கொண்டு, நமது முன்னோர்கள் காலத்தில் பெண்களுக்கு அடுப்பூதில் பெண்களுக்கு படிப்பதற்கு வீட்டுக்கு போகணும், குடும்ப பெண் என்பது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னாங்க. அப்போது நம்ம முன்னோர்கள் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா அவர்கள் சில பேர் பெண்களுக்கு படிக்க வேணும், நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேணும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, விமானத்துறையாக இருந்தாலும் சரி, சமூகத்துறையில் இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை. இது இல்லாமல் அரசியல் துறையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும்ன்றதுனால அதிகப்படியாக நீங்கள் எல்லா துறையிலும் முன்னேற்றம் வந்திருக்கீங்க. ஆனால் அரசியல் துறையில் கொஞ்சம் ஈடுபாடோடு நீங்கள் இருக்கணும். அரசியல் துறையில் தான் கம்மியாக இருக்கீங்க. நீங்கள் பெண்கள் உங்களுடைய சம உரிமை, அதே போல் சென்னை மாநகராட்சி மேயர் கூட பெண்கள் தான். அந்த பெண்கள் சம பங்கு உங்களுக்கு எவ்வளோ 50% இருக்கிறதோ அதே போல் எங்களுக்கு 50%. 200 வார்டு கவுன்சிலர்னால் நீங்கள் 104 பேர் இருக்கீங்க, நாங்கள் வெறும் 96 பேர் தான். அதே போல் விஷயங்கள் நீங்கள் பெண்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கணும். ஒற்றுமையோடு இருந்து உங்களுக்கு அதிக விஷயங்கள் ஒருத்தருக்கு யோக பிரச்சனை இருக்கும், அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. எந்த ஒரு உங்களுடைய கணவர்கிட்டையும் சரி, உங்களுடைய பிள்ளைகள்கிட்டையும் சரி, உங்களுடைய மாமனார் மாமியார்கிட்டையும் சரி, அவங்களுடைய எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்ல முறையில் நீங்கள் இருங்க. அதே போல் உங்களோட ஃப்ரெண்டுங்களது, உங்களுடைய தோழிங்களது உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை இதெல்லாம் சில விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் பகிர்ந்துங்க. உடல் இன்னும் முக்கியமான விஷயம்னா, நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நீங்கள் தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கே வழிகாட்டி. ஆண்களுக்கு அவங்களுடைய கணவருக்கு யார், அவங்க மனைவி தான் வழிகாட்டி, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க தாய் வழிகாட்டி, எல்லாமே நீங்கள் தான் முன்னாடி இருக்கீங்க. நாங்கள் உங்களை பேக்கில் தான் புஷ் பண்ணுவோம். நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு பிள்ளைகளும் சரி, படிக்க வைக்கும் போதும் சரி, அவங்களுக்கு ஏன்னா இருக்கிற காலகட்டங்கள் இதெல்லாம் மோசமான சூழ்நிலையில் இருக்குது. நம்ம பிள்ளைகளை நம்ம தான் காக்கணும், நம்ம தான் படிக்க வைக்கணும். அவங்களுக்கு எங்கே போகிறாங்க வராங்கன்றத நீங்கள் தான் அதை பார்க்க முடியும். ஏனென்றால் உங்களுடைய கணவரும் சரி வேலைக்கு போவாங்க, அவங்க இரவு நேரத்தில் வருவாங்க. இருக்கிற கவனிப்பு பிள்ளைகள் படிக்குதா, ஸ்கூல் போதான்றத அவங்களுடைய பெற்றோர்கள் தான் பார்க்க முடியும். அதே போல் நீங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையோடு இருங்க. ஒற்றுமை இல்லைன்னா நீங்கள் ஒற்றுமை இருந்தீங்கன்னு வச்சுங்க, எதுனாலும் சாதிக்கலாம். எதுவுமே உங்களால் இந்த குழு நாளைக்கு சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க கூட இருந்தால் ஒரு 50 பேர் 20 பேர் இருக்காங்க போது நாங்கள் கூட ஒரு அச்சப்படுவோம். அதே போல் நீங்கள் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக எந்த விஷயமா இருந்தாலும் தவறு நடந்தால் கேட்கறதுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு சொத்துலேயும் சம உரிமை கொடுத்துருக்குறாங்க. வரப்பா அரசியல் சட்டத்திலையும் சரி, ஒரு காலம் மாறின உடனே வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய வாரிசு உரிமை இருக்குது. இப்போ பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இருந்தாலும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பள்ளியிலும் சரி, வேலையிலும் சரி, அவங்களுடைய தரத்தை சரி, பெண்களுக்குன்னு ஒரு முக்கிய பங்குகளை தமிழ்நாடு அரசும் சரி, அரசு நல்ல முறையில் பெண்களுடைய தொழில் முனைவர்களுக்கும் சரி, தொழில்களுடைய தனியாக ஒரு பயிற்சி நடத்துறதுக்கும் சரி கொண்டு வராங்க. அதெல்லாம் உங்களுடைய அமைப்பில் இருந்தால் தான், இந்த ஒரு மகளிர் தினம் கொண்டாடும் ஒரு அமைப்பு இருந்தால் தான் ஏதோ அதுக்கு ஒரு தலைவர், பொருளாளர், செயலாளர் இருக்கிற போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேச முடியும். அதே போல் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு.
அதெல்லாம் நான் தம்பி தமிழ் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதே போல் இப்போ ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு தமிழ்நாடு புதுசாக பார்த்து வாழையில் வீடு தராங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வருமான சான்றிதழ், ஆதார் கார்டு அதெல்லாம் வச்சு நம்ம இ-சேவை மையத்தில் கூட பதிவு பண்ணுங்கள். இல்லை என் ஆஃபீஸில் கூட பண்ணுங்கள். கட்டாயம் வந்து அவங்க வீடு இருக்கக்கூடாது. ஏன்னா இல்லாதவங்களுக்கு மகளிருக்கு நிறைய உதவிகளை அரசாங்கம் செய்துக்கிட்டு கூட ஆட்டோ கொடுத்தாங்க. நேற்று 120 பேருக்கு ஆட்டோ கொடுத்தாங்க. 250 பேருக்கு ஆட்டோ. அதுமாரி பயிற்சிகள்லாம் நீங்கள் உண்மையாக அதை பயிற்சி எடுத்துங்க. ஆட்டோ ஓடுறது அவங்க ஃப்ரீயாகவே வந்து லைசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்கள் வந்து சில விஷயங்கள் வரும்போது ஒரு தலையிலையோ அவங்ககிட்ட நீங்கள் அனுப்புங்க. இதெல்லாம் என்ன பண்ணலாம், இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது அதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இங்கே பார்த்தீங்களா, எந்த வார்டுலேயும் இல்லை, முதல்வர் மருதானவர் அம்பத்தூரே டிவிஷன் ஒரு 81வது வாரம் 92 வார்டில் தான் வந்து அதுவே பெரிய விஷயம். நீங்கள் அதை பயன்படுத்திங்க. அங்கே மாத்திரையுடைய விலை வந்து 75%. இப்போ 100 ரூபான்னா விலை வந்து 25 ரூபா தான் நினைக்கிறேன். 75% மானியமாக தள்ளுபடி பண்ணுறேன். நீங்கள் அதை பயன்படுங்க, பயன் பெறணும். அதே போல் வந்து உங்களுடைய உடலை காத்துங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, பார்க்கில் போயிட்டு வாக்கிங் போங்க. ஏன் உங்களுக்கு வந்து அந்த சோர்வு வர்றது உங்களுக்கு அதிக அளவு உங்களுக்கு தான் நோய் தொற்று அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்டால் கேன்சர், ஒரு ஹார்ட் அட்டாக் பார்த்தா இப்போ கூட 42 வயசு ஒரு அம்மா சென்னை ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவங்க மன அழுத்தம் இருக்குது. அதிக மன அழுத்தம் எந்த